ஹாய் டியாஸ், வெல்கம் டு ஒரு பக்கம் சமையல். இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து கனவா ஃபிஷ் கிரேவி. ஸோ ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக சோம்பு சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் ஒன்று, என்னோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களோட சாய்ஸ் தான். இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் நான் 3 எடுத்திருக்கேன். அதை சேர்த்து நல்லா ப்ரௌன் கலரில் ஆனதுக்கப்புறமா பாருங்கள், இந்த மாதிரி நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக அட் த சேம் டைம் வந்து கோல்டன் கலரில் ஆகணும். ஸோ இந்த மாதிரி வதக்கினதுக்கப்புறமா தக்காளியும் நான் 3 சைஸ் மீடியம் சைஸ் தக்காளியை வந்து கட் பண்ணி அதையும் உள்ளே சேர்த்துக்கிட்டேன். தக்காளி பாதி நமக்கு வதங்கி வரும்பொழுது இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம சேர்த்து அதை நல்லா எல்லாம் வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே ஒன்றோடு ஒன்று நல்லா குக் ஆகிட்டு நல்லா நமக்கு குழஞ்சி வரணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நமக்கு குழஞ்சி வரணும். இந்த ஸ்டேஜில் மஞ்சள் தூள், நான் வந்து மிளகாத்தூள் தனித்தனியாக ஆட் பண்ணல. நீங்கள் தனித்தனியாக இருந்தால் 1 ஸ்பூன் மிளகாத்தூளுக்கு 2 ஸ்பூன் தனியாக சேர்த்துக்கோங்க. இப்போ நான் போட்டிருக்கிறது குழம்பு தூள், ஓகேங்களா? குழம்பு மிளகாத்தூள் வேறு, தனி மிளகாத்தூள் வேறு. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள், மஞ்சள் தூள், தேவைக்கேற்ற மாதிரி உப்பையும் நீங்கள் கூட சேர்த்துக்கிட்டு இதை நல்லா எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு அந்த ரா ஸ்மெல் எல்லாமே வந்து போகும், இல்லைன்னா ஒரு மாதிரி பச்சை வாசம் வரும் உங்களுக்கு. கூடவே உப்பும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க. இப்போது நம்ம இந்த கனவா ஃபிஷ்ஷை வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணி மேலே இருக்க ஸ்கின்னெல்லாம் எடுத்து உள்ளே இருக்க அந்த இங்க் எல்லாமே எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். க்ளீன் பண்ணிவிட்டு அதை உள்ளே சேர்த்துக்கலாம். முக்கியமான விஷயம், தண்ணி சேர்க்காதீங்க. தண்ணி சேர்க்காமல் ஃபஸ்ட்டு நல்லா அந்த மசாலாவோட இந்த கனவா ஃபிஷ் இருக்குது இல்லைங்களா, கட் பண்ணி வச்சுருக்கு நல்லா போட்டு கிளற விட்டுட்டே இருக்கணும். நீங்கள் கிளற அது ஹீட் ஆக உங்களுக்கு அது சுருண்டு வரும்பொழுது அந்த கனவா ஃபிஷ்ஷில் இருக்கிற தண்ணியே உங்களுக்கு வந்துட்டு வெளியில் வரும். பாருங்கள், நான் தண்ணியே விடலை. எவ்வளோ உங்களுக்கு லிக்விடாக இருக்குது பார்த்தீங்களா? கிரேவியை எப்படி இருக்குது பாருங்கள். நான் தண்ணி ஒரு ட்ராப் கூட விடவே இல்லை. உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சியே போதும்னா நீங்கள் இப்படியே இன்னும் ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து நல்லா கலந்து விட்டுட்டு அந்த கனவா ஃபிஷ் வெந்ததுக்கப்புறமா நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிரேவியாக வேணும்னாலும் நீங்கள் லைட்டாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். கரம் மசாலா நீங்கள் சேர்த்தாலும் ஓகே, அப்படி இல்லைனாலும் ஓகே. எனக்கு அந்த ஃப்ளேவர் இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ நான் இந்த கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நமக்கு எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ, நல்லா சுக்கா வேணாலும் சுக்கா பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் ஸ்டவ்வில் வச்சு, இல்லை போதும் அப்படின்னாலும் நம்ம இறக்கி வச்சு சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்தோடையும் சாப்பிட்றதுக்கு பக்காவாக இருக்கும். பாருங்கள், எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி போதும். ஒரு 5 மினிட்ஸ் நான் கொதிக்க விட்டுட்டேன். பாருங்கள், இப்போ இது எனக்கு சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே கரெக்டாக இருக்கும். இப்போ நான் சாதத்தோடு இதை வச்சு சாப்பிட போகிறேன். நம்மளோட கனவா ஃபிஷ் ரெடி. இது அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்டும் கூட, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. டாட்டா, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.